வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? யசோதா மேடம். யசோதா மேம். நாங்க வேலூர்ல இருந்து வரோம். சாப்பிட முடியாம ஓகேங்க. அப்ப ரொம்ப வீக்கா இருந்தேன். ஓகே. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு ஆக்டிவா இருக்கேன். மோஸ்ட்லி இப்போ இந்த மாத்திரை எடுத்துல இருந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆரோக்கியமா இருக்கேன், அழகா சாப்பிடுறேன். ஓகேங்க. தூக்கமும் வருது. நல்லா வருது. ஓகே. எனக்கு ஒரு 2 இயருக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கவர்மெண்ட்ல பண்ணிக்கிட்டேன். எனக்கு இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதாங்க நான் எல்லாருக்கும் உயிர் வாழ மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பா மேடம், இது உண்மை. இந்த ஒரு கடவுள் மாதிரி எனக்கு இப்போ இந்த ஹாஸ்பிட்டல். இதனால்தான் நான் ஒரு மறுபிரிவு எடுத்து இருக்கேன். அந்த டாக்டர் அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு இந்த இன்டர்வியூக்காக சொல்ல, நான் இப்போ இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நான் செத்துடலான்னு அந்த ஸ்டேஜ்ல கூட இருந்தேன். கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்னால நான் இப்போ ஒரு 2வது பிறவியா இருக்கேன். இந்த ஆப்ரேஷன் ஆனப்போ அங்க ரொம்ப பயம் வச்சிட்டாங்க. ரேடியேஷன் வைக்கணும், அந்த ஊசி போடணும், இதெல்லாம் பயம் வந்துடுச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால சாப்பிட முடியல. அந்த ஃபீவருக்கு இதுக்கெல்லாம் என்னால தாங்குற சக்தி கிடையாது. இது யாரோ கடவுள் மூலியமா அண்ணன் பார்த்து அண்ணனுக்கு யாரோ சொல்லிதான் இங்க இப்போ நல்லா ஆல்ரைட்டா இருக்கு.